ஹாய் ஹலோ, இது உங்கள் UAE தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். 3rd டே இஃப்தாருக்கு என்னெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக் பஃப் ரெடி பண்ணியிருக்கோம் வீட்டிலையே. அதுக்கு வந்துட்டு முட்டையை வேக போட்டு வச்சுருக்கேன், 5 முட்டையை. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே சின்னதாக சாப் பண்ண வெங்காயம் அதையும் போட்டு 2 வெங்காயம் போதும் தாராளமாக. இது ரொம்ப ஈஸி, யாருனாலும் பண்ணிடலாம். பஃப் வந்து பண்ணுறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. பஃப் ஷீட் வாங்கிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் போடக்கூடாது, தக்காளிலாம் போடக்கூடாது. வெறும் மிளகாப்பொடி 1 ஸ்பூனும் மஞ்சப்பொடி 1 ஸ்பூனும் உப்பும் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் முருகலாக வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது போதும். இதுதான் நான் வாங்குகிற பஃப் ஷீட்டு. இதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு பிராண்டு இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும், ஸ்விஸ்ஸு, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு. இது ஸ்விஸ்ஸில் வந்து பட்டர் பேப்பர் போட்டே வச்சுருக்கோம், அது இன்னும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு எக் எடுத்து வெறும்னா அடித்து வச்சுக்குவோம். ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷன் மோடில் போட்டு நான் 200 டிகிரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா அது வந்து நமக்கு ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கும். அதுக்குள்ளே பட்டர் உருக்கி வச்சுருக்கேன், எக்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆஃபாக. அப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த கிரேவி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கிரில் பிளேட்டில் வந்துட்டு பட்டர் தடவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டை எடுத்து எக்கை அப்படி வச்சுட்டு லைட்டாக மசாலா ரெடி பண்ணதை வந்து மேலே ஸ்டஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப க்ளோஸ் பண்ணலாம் தேவையில்லை. சமோசா அந்த மாதிரி அமுக்கி வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்கை வந்துட்டு மேலே வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப்பில் இப்படி திருப்பி வச்சும் வைக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி பஃப்பு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டானது இந்த பப்ஸ் தான். நான் ஆனால் கரெக்டாக 10 தான் போட்டேன். ஸோ நிறைய டிஷ்ஷஸ் இருக்கறனால நமக்கு வந்துட்டு ஓவன் இருந்தால் போதும். இந்த ஷீட் வாங்கி சூப்பராக ட்ரை பண்ணலாம், வீட்டிலே பப்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக எக்கை ப்ரெஷ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓவனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, பிளிங்க் ஆகி சத்தம் வந்துடும். இப்போ பாருங்கள், உள்ளே கங்காக இருக்குது பாருங்கள், இதுதான் ப்ரீ ஹீட்டு. இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு 20 மினிட்ஸ் ஆர் 25 மினிட்ஸ் ஒவ்வொரு ஓவனை பொறுத்து, என் ஓவனில் 25 மினிட்ஸ் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக எம்மி பஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிரித்து வைக்க கூட டைம் இல்லை, இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே காமிச்சிட்டேன். அப்புறம் ரெடிமேட் சமோசா தான். நான் வீட்டில் மட்டன் சமோசா செஞ்சிட்டேன், இது சிக்கன் சமோசா ரெடிமேடாக வாங்கி பொரிச்சு வச்சாச்சு. அப்புறம் கோவா மில்க் ஷேக் போட்டோம். மில்க் ஷேக் வந்து நல்லா கோவா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிட்டு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றுங்க, ஒரு 10 ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் மில்க் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் தேவைக்கேற்ப மில்க் நிறையா ஊற்றிக்கோங்க. இது வந்து சுகர் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் ஊற்றிருக்கனால சுகர் கம்மியாக போட்டாலே போதும். ஸோ நல்லா கட்டியாக இருந்துச்சு, நான் ஊற்றியாச்சு. ஸோ அதுக்கடுத்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடைச்சி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி கோவா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பாதாம் பிஸ்தாவும் போட்டுக்கலாம். அடுத்து கேரமலுக்கு வந்துட்டு ரெடிமேட் தான் மிக்ஸு. ஸோ ஃபாஸ்டர் கிளாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. என்ன வாங்கலான்னு நினைப்பீங்களா, இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணும்னா 500 ml வந்து நம்ம பால் எடுத்துக்கணும். இந்த டம்ளர் 200, ஸோ 2 டம்ளர் 400 ml. இன்னும் ஒரு 100 ml வந்துட்டு தனியாக வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பேக்கெட் இருக்கும்ல, அதை போட்டு நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றினா கட்டிப்படாது. அதனால் இது வேணால் கஸ்டர்ட் மாதிரி அவ்வளோ ஒன்றும் கட்டிப்படாது. இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற்றுனா ஈஸியாக பச்சைப்பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆனோடனே, இந்த 400 ml பால் வந்து பாயில் ஆனோடனே இதை நம்ம ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த கேரமல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்டர் கிளாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கிறதுலையே. அப்புறம் இன்னொரு அந்த கேரமல் கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த லேயர் ஊற்றி இதுக்கு நம்ம மேலே ஊற்றிட்டு ரீஃப்ரிஜிரேட்டு 2 hours 1 hour பண்ணாலே போதும் தாராளமாக. நல்லா எம்மியான கேரமல் ரெடி ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு கேரமலும். ஸோ இது இஃப்தார் டைம், டே 3 இஃப்தார் ஆஃபீஸ் 3 ஆஃப் ரமதான் வெரைட்டிஸ். பேச்சம்பழம், இது பப்ஸ், இது வந்து ஹலீமு, சமோசா, கஸ்டர்ட், இது வந்து கேரமல், இது வந்து கடல் பாசி, அங்கே வந்து கோவா மில்க் ஷேக்கு, இது வந்து ரோஸ் மில்க், அது வந்து கஞ்சி, அங்கே வந்து வடை.
என்னடா 3 ரெசிபியை மட்டும் காமிச்சிட்டு இவ்வளோ ரெசிபி சாப்பிட்றீங்களேன்னு பார்க்குறீங்களா? என் ஃப்ரெண்டும் செஞ்சுட்டு வருவாங்க. நாங்கள் 2 பேரும் எப்போயுமே சேர்ந்து தான் நோன்பு திறப்போம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக 3rd day ஆஃப் இஃப்தார் முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.